செவ்வாழை பழத்துல இவ்ளோ சக்தி கிடைக்குமா? என்னன்னு பார்க்கலாமா? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்திலேயே அதிக சத்து நிறைந்த பழம் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாழை பழம் தான். செவ்வாழை அதிக விட்டமின் சத்துக்களும் பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்கு. முதலாவது, குழந்தையின்மை நோயை போக்குது. புதுசா கல்யாணம் ஆனவங்க, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்க, ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து 48 நாளைக்கு இந்த செவ்வாழை சாப்பிட்டு வந்தாலே உடம்புல உயிர் சக்தி அணுக்கள் அதிகமாகுது. கர்ப்பமா இருக்க பெண்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இரண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சுற்றுப்புற சூழல் மற்றும் தட்பவெப்ப நிலை மாற்றத்தால நோய் தாக்கும் கிருமிகளை கொல்லக்கூடிய அரிய சக்தி இந்த செவ்வாழையில இருக்கு. வாரத்துல ஒரு முறையாவது இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மூன்றாவது, எலும்புகள் உறுதியாகும். செவ்வாழையில பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதால எலும்புகள் வலுவாகும். பல்வலி, பல் அசைவு இருக்கவங்க 21 நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர பற்கள் ரொம்பவும் உறுதியாகும். நான்காவது, நரம்பு தளர்ச்சி குணமாகும். நரம்பு தளர்ச்சி மற்றும் முறையற்ற சில உணவு பழக்கத்தால சீக்கிரமாவே ஆண்மை குறைபாட சந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வர நரம்புகள் வலுவாக்கி நரம்பு தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைவு பிரச்சனையை குணமாக்கும். ஐந்தாவது, மாலை கண் நோய் மற்றும் சரும நோய் வராம பாதுகாக்கும். கண் பார்வையால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வர பார்வை தெளிவடையும். சொறி, சிரங்கு, தோல்வெடிப்பு போன்ற சரும பாதிப்புக்கு 7 நாட்கள் சாப்பிட்டு வர ஒரு நல்ல மாற்றம் அளிக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.